குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 22. அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுசிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் தியனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். அழகான இந்த நிலவுலகிலுள்ள அரசர்கள் எல்லாரும் உன்மேல் அன்பு செலுத்தி வந்து உனது அரியணையின் கீழ் கூட்டமாய் இருப்பது போல் நாங்கள் உனது இல்லம் தேடி வந்து கூடிவிட்டோம். மலர்ந்தும் மலராத நிலையில் உள்ள தாமரை பூ போன்ற உனது கண்களின் பார்வை எங்கள் மேல் சிறிது பட வெண்ணிலவும் கதிரவனும் ஒரே நேரத்தில் உதயமாவது போல உனது இரு கண்களாலும் எங்களை நீ பார்த்தாயானால் எங்களை பிடித்த சாபங்கள் மறைந்துவிடும். திருப்பள்ளி எழுச்சி பாடல் 2. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழுவெழ நயன கடிமலர் மலர மற்றன்னலங்கண்ணாம் திரள் நிறையறு பதம் முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. இந்திரனுக்கு உரிய திசை கிழக்கு. அந்த கிழக்கு திசையில் கதிரவன் தோன்றிவிட்டான். இருள் அகன்று விட்டது. சிவபெருமானே, திருப்பெருந்துறையில் வாழ்பவனே, உனது மலர் போன்ற முகத்தில் தோன்றும் கருணையை, அதாவது பேரன்பினை போல கதிரவனும் மெல்ல மெல்ல மேல் எழுகிறான். உனது கண்களை போன்ற மலர்கள் இதழ் விரித்து மலர்கின்றன. 6 கால்களை உடைய வண்டினங்கள் அந்த மலர்களில் உள்ள தேனை குடிப்பதற்காக ரீங்காரம் இடுகின்றன. திருப்பெருந்துறையில் கோவில் கொண்டுள்ள சிவபெருமானே, அருளாகிய செல்வத்தை எங்களுக்கு தருவதற்காக வருகின்ற ஆனந்தமே வடிவாகிய மலையே, அலைவீசும் எல்லையற்ற கடல் போன்றவனே, உனது திருப்பள்ளியில் இருந்து எழுந்தருள்வாயாக.